பாட்டி உங்க அப்பா தான் வரணும். உண்மையிலே சொல்றேன், நல்ல நல்ல பெனிஃபிட் எல்லாம் கிடைச்சிருக்கு. நான் கடையில இருந்து உங்களை கல்பனா தீபா வசந்தி ஏன்னா ஒரே ஒரு அண்ணா அண்ணன் ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டீங்களா சார்? ஒரே நிமிஷம் சார். என்னன்னு கேட்கல. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லை அப்படின்றார். அவர் அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லதான். அவர் அனுபவத்தை விட எனக்கு நிச்சயம் குறைஞ்ச அனுபவம் தான். ஆனா என்னுடைய அனுபவம் என்ன? எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்படாத அனுபவம் என்னோட அனுபவம். யாருக்கிட்டையும் குறிப்பா சங்கி கூட்டத்துக்கிட்ட தலை வணங்காத அனுபவம் என் அனுபவம். எப்போதுமே சுயமரியாதையோடு நடக்கிற அனுபவம் என் அனுபவம். தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக என்னைக்குமே மக்களோடு களத்தில் நிற்கிற அனுபவம், மக்களோட நிற்கிற அனுபவம் என் அனுபவம். இதுதான் எனக்கு இருக்கிற அனுபவம். இதே எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன அனுபவம் இருக்கு? ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மா கால், அந்த அம்மா இறந்த உடனே சசிகலா அம்மா கால், சசிகலா அம்மா உள்ள போன உடனே ஓபிஎஸ் கால். இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு மோடியுடையும் அமித்ஷாவுடைய காலையும் பிடிச்சிட்டு இருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. அதுதான் அவருடைய அனுபவம். யாரு காலெல்லாம் விழுந்தாரோ அவங்க காலெல்லாம் வாரி விட்ட அனுபவம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உண்டு. ஏன் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணும், மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா மீண்டும் தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் பின்னோக்கி கொண்டு போயிடுவாங்கிற அந்த பிரச்சாரத்தை நீங்க மேற்கொண்டு சொல்லணும். சொல்லுவீங்களா? இன்று சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க போவது உறுதி. தலைவர் அவர்களால் உங்களிடத்துல ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்க வெற்றி வேட்பாளர் நந்தகுமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல நீங்க வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க செய்வீங்களா? நான் உங்ககிட்ட வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். ஆனா உங்களுடைய எழுச்சியும் அன்பையும் பார்க்கும்போது ஏற்கனவே நீங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க. கரெக்டா? வேலூர் தொகுதியில் எத்தனை சாதனைகள் செஞ்சிருக்கிறோம், எத்தனை திட்டங்கள். வேலூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பென்ட்லேண்ட் அரசு மருத்துவமனை வளாகத்தில் சுமார் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். 275 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாநகராட்சி பகுதிகளுக்கு இன்னைக்கு குடிநீர் வழங்கும் திட்டம் நம்முடைய அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். 312 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வேலூர் மாநகராட்சியில இன்னைக்கு பல்வேறு சாலை பணிகளை கொண்டு வந்து கொடுத்திருக்குது நம்முடைய திராவிட மாடல் அரசு. இன்னும் பல்வேறு திட்டங்கள் உங்க தொகுதிக்கு வரணும்னா அண்ணன் கார்த்திகேயன் அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிக்க வச்சு நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். செய்வீங்களா? கட்சியுடைய பொதுச் செயலாளருக்கு இளைஞரணி செயலாளர் வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். உங்களை நம்பி நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். செஞ்சு முடிச்சிருக்கீங்கல்ல? இந்த பகுதியில் எத்தனை திட்டங்களை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் எத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு? சுமார் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சேர்க்காடு ஊராட்சியில அரசு கலை கல்லூரி நம்முடைய அமைச்சர் கொடுத்தது. 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சேர்க்காட்டுல பல்நோக்கு மருத்துவமனை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் உங்களுடைய அமைச்சர் கொடுத்தது. கழிஞ்சூர் மட்டும் தாராபடவேடு ஏரி இன்னைக்கு 28 கோடி ரூபாய் செலவுல அது மேம்படுத்தப்பட்டு சுற்றுலா தலமாக மாற்றப்பட்டிருக்கிறதுனா யாரு? உங்களுடைய அமைச்சர் உங்களுடைய தொகுதி கொடுத்திருக்கிறார். இது போல பல திட்டங்கள் உங்களுடைய தொகுதிக்கு வரணும்னா, இந்த காட்பாடிக்கு வரணும்னா நீங்க மீண்டும் அண்ணன் துரைமுருகன் அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும்.